இங்க நிவினுமே காவேரி சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி விஜய் கிட்ட பேசலாம்னு சொல்லி ஆஃபீஸ் வராங்க. ஆனா அங்க வந்த உடனே இந்த பக்கம் விஜயுமே நிவின் மேல இருக்கிற பயங்கர கோபத்தினால அவங்க பேசுறத சுத்தமா கேட்காம அதே நேரம் நிவினை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க நிவினுமே, இங்க பாருங்க விஜய், நான் பண்ண தப்ப நான் சரி செய்யறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஆனா விஜயுமே, நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், சொல்லப்போனா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் சரி செய்ய போறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாடகம் ஆடுறியா அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அப்ப நிவினுமே, இங்க பாருங்க, நாங்க சொல்றத நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பக்கம் காவேரி இன்னுமே உங்களை விரும்பிக்கிட்டு இருக்கா, அந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப விஜயுமே, எனக்கு தெரியும்டா காவேரி என் மேல எந்த அளவுக்கு லவ்ல இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், அதே நேரம் அவளை எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணுங்கிறதும் எனக்கு தெரியும், நீ அதுல தலையிடாத அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நிவினை பார்த்து விஜய் சொல்றாங்க. அப்ப நிவினுமே, இங்க பாருங்க, இப்போ காவேரி வந்து உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நீங்க நினைக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, முக்கியமான விஷயமே வெண்ணிலா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் விஜய்க்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. என்னடா ஆளுக்கு வெண்ணிலா பேச்சு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க நிவினுமே தெளிவா சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க உங்க எக்ஸ் லவரை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு ஒய்ஃபையும் வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க எப்பவும் போல ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா யார் ஒத்துக்குவா, யாரால ஏத்துக்க முடியும், அந்த விஷயத்தை தான் காவேரியால ஏத்துக்க முடியல, அதை சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஆனா உங்க ஒய்ஃப் மட்டும் புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க செல்ஃபிஷா யோசிச்சீங்கன்னா எப்படியும் காவேரி உங்ககிட்ட வந்து சேருவா, சொல்லப்போனா அவன் மனசுல இருக்க குழப்பத்தை யார் தீர்த்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை பார்த்து நிவின் கேட்குறாங்க. அப்போ விஜயுமே, அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே நிவினை கட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. அப்போ நிவினுமே, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை கிடையாது, ஏன்னா நீங்கள் ஒரு மனுஷனே கிடையாது, நான் பேசுறத நீங்கள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நிவினுமே ரொம்பவே கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் இருக்க காவேரியும் பயங்கரமாக விஜயை நினச்சி அவங்கள மறக்க முடியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க மனசுக்குள்ளே எக்கச்சக்க குழப்பம் இருக்கு. முக்கியமான குழப்பம் வெண்ணிலா தான். ஏன்னா அவ சரியாகிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் காவேரியை ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சரியானதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியலையே. இப்போ நம்ம விஜய் நம்பி போனாலும் கண்டிப்பா வந்து விஜய் நம்மளை நம்பி இருப்பாரா, அப்பவும் வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா எல்லாமே வந்து தலைகீழா மாறிடும் அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை விட அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கஷ்டம்னா தன்னோட குடும்பம் தான். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த பக்கம் காவேரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே அவங்களே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க இயல்பான நிலைக்கு திரும்புறதுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நினைச்சு இந்த பக்கம் காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து சரவணனோட போட்டோ எடுத்து வச்சுட்டு, இந்த பக்கம் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில நீங்க வந்து தைரியமா இருக்கதானே சொல்லுவீங்க, அதே மாதிரி நான் தைரியமா இருந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி அடுத்த நாள் அப்படியே ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடுறாங்க. சொல்லப்போனா இந்த லைஃப்ல எதுவுமே நடக்காத மாதிரியும் ரொம்பவே கேஷுவலாகவும் அவங்களோட நடவடிக்கை எல்லாத்தையுமே மாத்திடுறாங்க. காலையில வெளியில வந்த உடனே இந்த பக்கம் வந்து நர்மதாவை பார்த்து, நீ முதல்ல ஸ்கூலுக்கு ரெடி ஆகு, சொல்லப்போனா டைம் ஆயிட்டு இருக்கு, இப்படி ஸ்கூலுக்கு நீ வந்து டப்பா அடிச்சுட்டே இருக்க முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்கூலுக்கு கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சாரதாக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவளுக்கு, இவ ஏன் இப்படி இருக்கா, எந்த விஷயமும் நடக்காத மாதிரி ரொம்பவே ஹாப்பியா இருக்காளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் காவேரிக்கு அவங்க ஃப்ரெண்டு மீனா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்லயுமே காவேரி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு மீனா சொல்றாங்க, நீ கேட்ட மாதிரி ஒரு வேலை இருக்கு, என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் இந்த மாதிரி வந்து ரிசப்ஷனிஸ்ட் வேலை இருக்கு, அதுக்கு இன்டர்வியூ இருக்கு, நீ போய் அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற காவேரியோட பாட்டியும் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு நீ வேலைக்கு போகணும், நீ எல்லாம் வேலைக்கு போக வேண்டாம், சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கங்காவுமே, ஆமா காவேரி, இப்போ எதுக்காக நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி வீட்டில் இருக்க எக்ஸ்பென்சஸ்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நானும் மாமாவும் பார்த்து சமாளிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே, இங்க பாருக்கா, என்னால் சும்மாலாம் வீட்டிலலாம் இருந்துட்டு இருக்க முடியாது, நானும் வேலைக்கு போறேன்னா உங்களுக்கும் வாடகை கொடுக்கறதுக்காக அதனால ஹெல்ப் பண்ண முடியும், இப்படி சும்மா உட்காந்துருந்து நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெள்ளந்து தினமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொன்னே இங்க சாரதாக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருது, இங்க காவேரி தன்னோட மைண்ட் ப்ரெஷரை பயங்கரமா ஓவர் கம் பண்ணிட்டாங்க, அதனால இப்போதைக்கு அவ ரொம்ப மறுத்து போயிருக்கா, இப்போ அவ வெளியில போனாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்றாங்க. காவேரி வேலைக்கு போயிட்டு வரதான் சரிம்மா, அவ போயிட்டு அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவுமே அதுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் யமுனாவை பார்த்து, இங்க பாரு யமுனா, நீ இதுக்கு மேல கோச்சிங் கிளாஸ்லாம் லீவ் போட வேண்டாம், எங்களெல்லாம் நீ பாத்துக்க தேவையில்ல, நீ முதல்ல கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிற வழியை பாரு, அப்பதான் உன்னால லைஃப்ல முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி எங்க சாரதாவுமே தன்னோட பொண்ணுங்க நல்ல வழியில போகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காவேரியுமே வேக வேகமா ரெடி ஆயிட்டு ரெசியூம்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுமே இங்க வீட்டில் இருக்க சாரதா கிட்ட, சரிம்மா நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கேஷுவலா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாரதாவுமே போயிட்டு இருக்க காவேரியை நிறுத்தி, என்னாச்சு காவேரி, நீ ஏன் இப்படி இருக்க,
உனக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காவேரியுமே இருந்துக்கிட்டு, இல்லைம்மா நான் இப்படி இருக்கிறது தான் சரி, சொல்லப்போனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், இனிமேல் உனக்காக மட்டும் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சாரதாக்கு ஆதரவா காவேரி இருப்பேன் அப்படிங்கிறத ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியில வந்து அடுத்த செகண்ட் தான் இங்க காவேரியோட முகமே மாற ஆரம்பிக்குது. சொல்லப்போனா தனக்குள்ள அவ்வளவு சோகத்தையும் வச்சுக்கிட்டு அதை வெளியில காட்டாமயே ரொம்பவே வந்து வீட்டு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு தானே ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த கம்பெனிக்கு அந்த வேலைக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரியுமே அவங்க ஃப்ரெண்டு மீனாக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துட்டேன், இங்க ரிசப்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வேலைக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்ட மீனாவுமே ஒரு நிமிஷம் நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் காவேரியை பார்க்க வராங்க. காவேரியை பார்த்துட்டு என்ன காவேரி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பாரு இந்த இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நான் கண்டிப்பாக வந்து எம்டி கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன், அதனால எனக்கு தெரிஞ்சு உன் வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதனால நீ ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி இங்கே காவேரிக்கு மீனாவுமே மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ மீனாவோட மனசில் இன்னொரு டவுட் வர ஆரம்பிக்குது. காவேரி இப்போ உன் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் காவேரியுமே மீனா கிட்ட, இங்கே பாரு மீனா இப்போதைக்கு அந்த விஷயத்தை பற்றி கேட்டு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே இந்த இன்டர்வியூக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாவுமே இந்த பக்கம் காவேரியோட நிலைமையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த இன்டர்வியூ எடுக்கிற எம்டியுமே இந்த பக்கம் காவேரி இங்கே வந்து வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அவருமே யோசிச்சு பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. அப்போ தான் டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது, இது நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆச்சு, இந்த மாதிரி விஜயோட ஒய்ஃப் தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனி மீட்டிங்ல காவேரியும் விஜயும் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து தான் இப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட் இந்த பக்கம் விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் என்னாச்சு, இந்த மாதிரி உன் ஒய்ஃப் வந்து என்னோட கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்திருக்காங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒன்னு இது கிட்ட விஜயுமே இது காவேரியா அங்க வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா அவங்களோட ஃப்ரெண்டுமே என் கம்பெனில ரிசப்ஷன் லிஸ்ட்டுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு நான் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தேன், அதுக்கு அந்த வேலைக்காக இவங்க இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா விஜயுமே அது ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது, நீ எப்பவும் போல அவங்கள வேலைக்கு ஏடு, நான் அங்கே வந்துகிட்டே இருக்கேன், அங்கே வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க விஜயுமே காவேரியை நேரில் பார்த்து பேசிக்கலான்ட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே விஜயோட ஃப்ரெண்டுமே இங்கே காவேரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லா இதுவுமே டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க, என்னாச்சுமா உங்களுக்கு இருக்க குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க மேனேஜர் போஸ்டிங்க்கு நீங்க இன்டர்வியூ நிற்கலாம், அப்புறம் எதுக்காக ரிசப்ஷன் லிஸ்ட் வேலைக்காக நீங்க இன்டர்வியூ நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ கரெக்டாக காவேரியுமே இல்லை சார் எனக்கு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை, இப்போதைக்கு என் குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இப்போதைக்கு இந்த வேலையில இருந்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட விஜயோட ஃப்ரெண்டுமே, அப்போ நீங்க எந்த விஷயத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்களா, சொல்ல போனா இந்த மாதிரி கம்மியான வேலைக்கு போனா ஒரு சிலர் சேலரி கம்மியா வரும், நம்மளோட குவாலிஃபிகேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, ஆனா அதை பத்திலாம் நீங்க கவலையப்பட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ காவேரியும் இருந்துகிட்டு நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கரெக்டா கேட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது உள்ள விஜயுமே வராரு. வந்த உடனே அடுத்த செகண்டே அவ எப்பவுமே எனக்காக தான் பயப்படுவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே போல்டா ஒரு குரலை கொடுக்குறாரு. இந்த பக்கம் விஜயை பார்த்து அடுத்த செகண்ட் காவேரி அப்படியே பிளைண்ட் ஸ்பாட் ஆயிடுறாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கழிச்சு விஜயை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களால எதுவுமே வாயை திறந்து பேச முடியல. அவங்கள பார்த்த உடனே விஜயோட ஞாபகங்கள் மட்டும்தான் அவங்க மனசு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ விஜயுமே என்ன காவேரி நம்ம கம்பெனி எம்டி பதவியை விட்டுட்டு நீ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கம்பெனில வந்து இந்த மாதிரி நீ ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு நீ போயிட்டு இருக்கியா, இது தப்பா தெரியலையா உனக்கு அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ரொம்பவே நக்கலா கேட்கறாங்க. அப்ப காவேரி எதுவும் பேசாம சைலண்டா கண்ணை மூடி மூடி திறக்கிறாங்க. அப்ப கரெக்டா காவேரிக்கு ஆப்போசிட்ல போய் உட்காந்த விஜயுமே, இங்க பாரு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப நான் பண்ண தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது, நான் உன்னை கொடைக்கானல் கூட்டிட்டு போறதுக்காக தான் அப்படி ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட பேசுறாங்க. அப்ப காவேரியுமே ரொம்பவே சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு விஜயுமே, என்னாச்சு காவேரி ஏன் சைலண்டா இருக்க, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே தான் மனசுல எடுத்து வச்சிருக்க ஒரு பயங்கரமான முடிவை இந்த பக்கம் விஜய் கிட்ட ரொம்பவே தைரியமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இதுக்கு மேல நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, ஏன்னா எங்க அம்மாவோட வார்த்தைக்காக இனிமேல் நான் கட்டுப்பட்டு இருந்துதான் ஆகணும், எங்க அம்மா என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன், ஏன்னா உங்களோட லைஃப்ல என்னை விட முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை மீட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட விஜயுமே, இங்க பாரு காவேரி என் லைஃப்ல உன்னை விட எந்த ஒரு விஷயமும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்பவே டீட்டெயில்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா காவேரியுமே அதை நீங்க வாயில மட்டும் தான் சொல்றீங்க, ஆனா அதை நிரூபிக்கிற மாதிரி இங்க எந்த விஷயம் பண்ணது கிடையாது, அது மட்டும் இல்லாம என்ன இப்ப இங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா இப்ப வேலை செஞ்சுதான் ஆகணும், உங்க கூட சேர்றதுக்கும் இப்போதைக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா என் குடும்பத்துக்காக நான் வந்து இப்ப போராட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி
காவேரி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயுமே, ஏன் காவேரி இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாமே, ஏன் இப்படி வந்து நீ அதை பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, நான் ஏன் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காவேரியுமே, இங்க பாருங்க, அதை பத்திலாம் நான் பேச விரும்பல, இப்போதைக்கு எங்க அம்மாவோட பேச்சு கேட்கறது மட்டும் தான் என்னோட வேலை, எங்க அம்மாக்காக நான் இருக்கணும், என் குடும்பத்துக்காக நான் நிற்கணும், அதுதான் காரணம். அதான் கண்டிப்பா நான் என் குடும்பத்துக்காக மட்டும் தான் நிற்பேன், வேற எந்த ஒரு காரணத்தை கொண்டோ உங்களை பத்தி நான் யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க விஜயோட ஃப்ரெண்டுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க வேலையில செலக்ட் ஆயிட்டீங்க, நாளையில இருந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே இந்த பக்கம் காவேரி போகும்போது வச்சகன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா காவேரியோட நிலைமைய அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துட்டு இங்க விஜய்க்குமே ரொம்பவே தெளிவா புரியுது. காவேரி குடும்ப சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா, இப்போதைக்கு நம்ம அவளை எதுவும் பண்ண முடியாது, நம்ம முதல்ல வெண்ணிலா விஷயத்தை தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை பத்தி யோசிக்கிறாங்க. அப்ப விஜயோட ஃப்ரெண்டுமே, இங்க பாரு விஜய், காவேரி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காங்க, அவங்க குடும்பத்து மேல ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காங்க, ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவேரி இப்ப நம்ம கம்பெனியில் இருக்கிறதா சரி, அவங்க இங்கே இருக்கட்டு, நீ முதல்ல உன் பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு காவேரி அப்பப்போ இங்கே வந்து பாத்துக்கிற மாதிரி உனக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தான் உங்களை வேலையில் அப்பாயின் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு பிரச்சனை எல்லாம் விடு, அதுக்கப்புறம் எப்படியாவது உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயோட ஃப்ரெண்டுமே இங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே விஜயுமே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, எனக்காக நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டுக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா கிளம்பும் போது தான் இந்த பக்கம் நிவின் தாங்கிட்ட பேச வந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம வீட்டுல வெண்ணிலா இருக்கிறது தான் இன்னுமே வந்து காவேரிக்கு ஒரு நெருடலா இருக்குமோ, ஒருவேளை அதை பத்தி தான் யோசிக்கிறாளோ அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்ற மாதிரி விஜயுமே வெண்ணிலா மேல கொஞ்சம் அக்கறை காட்டணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.